Okay Google, play the news. Here's the latest news on NDTV at 6:30 p.m. today. Enforcement Director charge sheets actor Jacqueline Fernandez. She's been charged. No. Copyright போட்டுருவாங்க. இன்னொன்று ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? Okay Google, what is the time now? 9:49 p.m. What is the time in America? Okay Google, சொல்ல மறந்துட்டேன். Okay Google, what is the time in America? According to Wikipedia, Virgin America Inc. was a United States airline that operated between 2007 and 2018, when it was acquired by Alaska Airlines. சரிப்பா. ஏன் நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்கிற? சரி, ஏதோ ஒன்று. கூகுள் அசிஸ்டண்ட் இதில் ஒர்க் ஆகும்பா. இந்த ஸ்பீக்கரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து மிவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்த ஒரு மினி சவுண்டு பார் இவ்வளோதான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சவுண்டு பாரோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது, இப்போ பார்த்துருப்பீங்க, அது ஒரு முக்கியமான ஃபீச்சர். இதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணிடுங்க. பை த வே, நான் கார்த்தி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் 47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சவுண்ட் பாரோட பாக்ஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் அண்ட் பிளாக் இருக்கிற ஒரு பாக்ஸில் தான் இந்த சவுண்ட் பார் வருது. லைட்டில் உங்களுக்கு தெரியுதா? எஸ், ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிவி Forrt S16 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தெரியுதா? எஸ், மிவி Forrt S16 16 வாட்ஸ் மினி சவுண்ட் பார் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சவுண்ட் பாரோட ஒரு இமேஜ், கீழே ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ அதனால தான் மெயினாகவே நான் இது பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த சைடில் எதுவுமே கொடுக்கல. இந்த சைடு தான் புஷ் த லிமிட்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா சவுண்டு வித் 16 வாட்ஸ் அவுட்புட், அப்புறம் சூப்பர் சாலிட் பேஸ் பவர்ஃபுல் டிரைவர்ஸ், ப்ளூடூத்து, டைப் சி சார்ஜிங், ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா, ப்ளூடூத், மைக்ரோ எஸ்டி, ஆக்ஸ் அண்ட் யூஎஸ்பி கம்பேட்டபிள், 1 year லிமிட்டட் வாரண்டி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அதுக்கப்புறம் மிவி Forrt S16 16 வாட்ஸ் மினி சவுண்ட் பார் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ஜினியர்டு அண்ட் மேட் இன் இந்தியா தெரியுதா, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,999 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இது ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கும்போது 1,299 அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ 1,499 அவைலபிளாக இருக்குது. இதை விட இன்னும் அதிகமான ஒரு வேரியண்ட்டும் இருக்குது. அது வந்து 24 வாட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 24 வாட்ஸோடதுன்னா 1,999 அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது அவைலபிளாக இல்லை. அதை ஆக்சுவலி ட்ரை பண்ணேன், பட் அது அவைலபிளாக இல்லை. அதுக்கும் இந்த ஸ்பீக்கருக்கும் இந்த சைஸு தவிர இன்னொரு டிஃப்ரென்ஸும் இருக்குது. என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனா உள்ளே வந்து நமக்கு ஒரு ஆக்ஸ் டு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? எஸ், உங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு இதுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஒரு USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பேப்பர் ஒர்க்கு. இதில் வந்து வெல்கம் டு த க்ரூ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பண்ணுறதுக்காக ஒரு வாரண்டிக்கான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் இதில் உங்களுக்கு பேப்பர் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சவுண்ட் பார் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. நான் கவரில் எடுத்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சவுண்ட் பார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சவுண்டு பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து சவுண்ட் பாருக்கு வந்து இதில் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு கிளாத் மாதிரி, ஒரு துணி மாதிரி, ஃபைபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது.
அது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மிவி அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிராண்டோட பேர். இதை தவிர பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB-C போர்ட்டு, அப்புறம் ஒரு நார்மல் USB போர்ட், உங்கள் பென்ட்ரைவ்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மைக்ரோ எஸ்டியோட ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிள் நமக்கு கிடச்சிருந்து இல்லையா அந்த கேபிள், அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு, சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் இதில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெனு, அதாவது சோர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ளூடூத்லேருந்து பென்ட்ரைவிலிருந்து மைக்ரோ எஸ்டிக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த M யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதிலேயே பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பாஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இன்னொரு பட்டன், அப்புறம் மைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி லைட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக 2 புஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புஷ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நவல மாட்டேங்குது. ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயுமே எதுவுமே கொடுக்கல, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சைஸ் இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ இந்த சைஸுக்கு ஒரு 1499 ரூபாய்க்கு ஒரு சவுண்ட் பார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வாங்கலாம், பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். சரி, இதோட எக்ஸ்டீரியர் குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதே இந்த மெட்டலுக்கு பதிலாக இவங்க இந்த கொடுத்துருக்கிற இந்த கிளாத்து தான் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 16 வாட்ஸோட ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீக்கர் ஆக்சுவலி இந்த 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த இதோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் நல்லா இருக்குது, மிட்டு லோஸ் எல்லாமே ஓரளவுக்கு செப்பரேட்டாகவே தெரியுது. ஒரு சின்ன ரூம்லேருந்து நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் ரூம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு இறைச்சல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் 90க்கு மேலே 100 நீங்கள் வச்சு நீங்கள் சவுண்டு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா கூட ஒரு இறைச்சல் இல்லாமல் ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சு இதோட சவுண்ட் குவாலிட்டி வரைக்கும் எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி தான் மிவி கொடுத்துருக்காங்க. இதோட மைக்கோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். நான் காலிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல, இது காலிங்கானதும் கிடையாது. ஓகே கூகுள் அப்புறம் இந்த சிரி, இது ரெண்டுமே ப்ராப்பராகவே ஒர்க் ஆகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட மைக் குவாலிட்டியும் இருக்குது, அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக தான் ஒர்க் ஆகுது. இதுதான் சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 50-60% வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இவங்க ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி வச்சு யூஸ் பண்ணி பார்க்கல, ஒரு 80 அந்த மாதிரியே நான் எப்போவுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்போவுமே நல்ல பேட்டரி பேக்கப் தான் வந்துச்சு. சரி, கண்டினியூஸாக நான் பாட்டு ஃபுல்லாக அப்படி ப்ளே பண்ணி பார்க்கல, ஓரளவுக்கு ஒரு காமன் மேன் எப்படி யூஸ் பண்ணுவானோ அதே மாதிரி நான் யூஸ் பண்ணேன். அப்பப்போ ப்ளே பண்ணி பார்த்தேன். என்னோட வீடியோ லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ எடிட் பண்ணும்போதும் லேப்டாப்பில் இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி இதில் தான் நான் சவுண்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணுற வரைக்குமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி, பேட்டரி பேக்கப்பு ஒரு 60க்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மணி நேரம் கிடைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லையும் உங்களுக்கு ஒரு USB-C தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு கம்மியான சார்ஜ் இருக்கிற ஒரு அடாப்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஸோ சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் அதோட பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பாசிட்டிவ் தான், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான் இந்த மிவியோட Forrt S16 அப்படிங்கிற இந்த மினி சவுண்ட் பாரோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு 1500 ரூபாய் அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சவுண்ட் பார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சவுண்ட் பார் கண்டிப்பாக வாங்கலாம், ஒர்த்து ஆக்சுவலி. இதை விட ப்ரைஸ் அதிகமாக போச்சுனாலும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபா வரைக்கும் அதிகமாக போச்சுன்னா கூட நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமான ஒரு சவுண்ட் பார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 24ஓடது நீங்கள் வாங்கிக்கலாம். 24 வாட்ஸ்னால் அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, எஃப்எம்மும் இருக்குது, அது மட்டும் இதில் கிடையாது. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று சவுண்டு அதிகமாக இருக்கும், அது வந்து 24 வாட்ஸ், இது 16 வாட்ஸு. இன்னொன்று அதில் எஃப்எம் இருக்குது, இதில் எஃப்எம் இல்லை. உங்களுக்கு எஃப்எம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம், எஃப்எம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அது வாங்கலாம். இப்போ வந்து 1999 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாங்க ட்ரை பண்ணும்போது அன்னைக்கே ஃபஸ்ட்டு டேவே கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால இது வாங்கினேன். ஆக்சுவலி நான் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், பட் இதே நான் வாங்கிட்டேன். பட் இதுக்கே நான் ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரியல்மியோடது, இது நான் 1999 1100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் 5 வாட்ஸ்.
இது 1299 ரூபாய்க்கு வாங்கினேன். 16 வாட்ஸு. இதில் இன்புட்டு இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு சவுண்ட் பாரு. நீங்கள் கண்டிப்பாக யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் தேடினீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கேருந்து ஈஸியாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணிடுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கார்த்தி.